ஹே காய்ஸ், வெல்கம் பேக். என் பேர் ஆதித்யா. நீங்கள் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்க போகிறோம். டைனமிக் ப்ரோக்ராமிங் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ முடிச்ச அப்புறம் ஐ கேன் அஷ்யூர் யூ தட் யூ கேன் திங்க் ஆஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்யூஷன்ஸ். உங்களாலேயே டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்யூஷன்ஸ் யோசிச்சு யூ கேன் கோட். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்டெப்த்தாக புரிஞ்சுக்க போகிறீங்க டைனமிக் ப்ரோக்ராமிங் பற்றி இந்த வீடியோவில், ரைட்? அண்ட் நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் பற்றி ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ அரௌண்ட் 17 வீடியோஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ யூ கேன் கோ செக் அவுட் திஸ் பிளேலிஸ்ட், பர்டிகுலர் பிளேலிஸ்ட். ஏன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கும் ஆஃப்டர் சால்விங் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, ரைட்? ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டூ திங்ஸ். ஒன்று வந்து டாப் டவுன்னு சொல்லுவோம், டாப் டவுன் அப்ரோச். இன்னொன்று வந்து பாட்டம் அப் அப்ரோச், ரைட்? ஸோ டாப் டவுன், பாட்டம் அப். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்னா ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்னா தேர் ஆர் டூ திங்ஸ் இன் டைனமிக் ப்ரோக்ராமிங். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் ப்ரோக்ராமிங், அதாவது ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ரெகுலர் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். இஃபெல்ஸ், அதாவது இஃபெல்ஸ், ரைட்? இஃபெல்ஸ்க்கான அப்புறம் தெர் ஆர் ரெக்கர்ஷன். ஸோ இந்த மாதிரி தீஸ் ஆர் ஆல் நார்மல் ப்ரோக்ராமிங். பட் ஆனால் டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் என்ன ஆகும்னா நம்ம வந்து பேசிக்கலி வி ஆர் ட்ரையிங் டு ரெடியூஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஃபார் தட் வி யூஸ் டைனமிக் ப்ரோக்ராமிங். அது ஒரு ரீசன் இருக்குது. ஸோ வை வி யூஸ் டைனமிக் ப்ரோக்ராமிங்னு கேட்டிங்கன்னா டு ரெடியூஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வி யூஸ் டைனமிக் ப்ரோக்ராமிங். அண்ட் இன்னும் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அவங்க எல்லாருக்குமே ரெக்கர்ஷன் தெரியும் நம்புறேன். ஸோ ரெக்கர்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெக்கர்ஷனில் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டூ நெகட்டிவ் சைடு. அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ரெக்கர்ஷனில், ரைட்? ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அண்ட் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரெக்கர்ஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும், ரைட்? எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் எக்ஸ்போனென்ஷியல் நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் நீங்கள் வந்து ரெக்கர்ஷனில் சால்வ் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா இட் வில் நாட் கெட் அக்செப்டட் இன் ஆன்லைன் ஜட்ஜஸ், ரைட்? எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண வி யூஸ் டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் பற்றி இட்ஸ் அ வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். ஸோ நிறைய பேருக்கு வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங்னாலே வந்து லைக் ஒரு ஃபோபியா மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா லைக் ஆப்வியஸாக லைக் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அண்ட் கோடிங் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இஃப் யூ மாஸ்டர் ரெக்கர்ஷன், ஸோ ரெக்கர்ஷன் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் நத்திங். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் வந்து ரெண்டு அப்ரோச் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா டாப் டவுன். ஸோ டாப் டவுன் அப்ரோச்சை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலி டாப் டவுன் அப்ரோச் இஸ் ஆல்சோ கால்டு மெமோரைசேஷன், ரைட்? மெமோரைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மெமோரைசேஷனில் என்ன பண்ணுவோம்னா we use extra space, right? We use a data structure. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் அரே எடுத்துக்கிறேன். ஸோ அரே யூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு ஸ்டோர் சம் வேல்யூஸ். ஐ எம் கோயிங் டு ஸ்டோர் த வேல்யூ ஆஃப் த ப்ரீவியஸ் சப் ப்ராப்ளம். அதாவது சப் ப்ராப்ளம்ஸோட ஆன்சர்லாம் நான் இங்கே ஸ்டோர் பண்ண போகிறேன் இந்த அரேல. அண்ட் இந்த அரேல இருக்கிற அந்த ஆன்சரை எடுத்து ஐ எம் கோயிங் டு சால்வ் ஃபார் அ பிக்கர் ப்ராப்ளம், ரைட்? ஸோ அதனால வந்து மெமோரைசேஷன் யூஸ் பண்ணுவோம். மெமோரைசேஷன் ஆர் மெமோரைசேஷன் யூ கேன் கால் எனிவே, right? Basically we are actually keeping track of the previous sub-problem solution top down la. அதே bottom up la பாத்தீங்கன்னா bottom up la வந்து bottom is a different approach. bottom up la வந்து you actually construct the array. ஸோ நம்ம டாப் டவுனில் வந்து அரேல வந்து நம்ம ஃபில் பண்ணோம் கரெக்டாக. லைக் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சப் ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வி ஃபில்டு. பட் ஆனால் பாட்டம் அப்பில் வந்து யூ டைரக்ட்லி ஃபில். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we can go into the practical part. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னா உங்கள் எல்லாருக்குமே ஃபிபோனக்கி சீக்வன்ஸ் தெரியும் நம்புறேன். ஸோ ஃபிபோனக்கி சீக்வன்ஸ்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் லைக் f of 0. இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆக்சுவலி, ரைட்? ஃபிபோனக்கி சீரீஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். f of 0 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 0, ரைட்? f of 0 is 0. f of 0 is 0. f of 1 is 1, ரைட்? f of 1 is 1. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதாவது f of 0 and f of 1 is 1. எல்ஸ் லைக் f of 2லேருந்து பார்த்தீங்கன்னா this is actually a condition, right? f of 0 is 0 and f of 1 is 1. For other cases f of 2, f of 3க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா f of 2க்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் the previous two values. அதாவது f of 0
ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன், ரைட். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் என்க்கு இட்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் என்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் n இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆர் 1, 0 1க்கு வந்து இந்த ஒரு கண்டிஷன், 0 1க்கு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 0 0, எஃப் ஆஃப் 1க்கு வந்து 1. ஸோ ஜென்ரல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் என்க்கு வந்து எஃப் ஆஃப் n மைனஸ் 1 n plus n minus 2, f of n minus 2, right. So this is Fibonacci sequence. So Fibonacci sequence நீங்கள் வந்து expand பண்ணீங்கன்னா let's say இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 0வா இருக்கு, ஃபர்ஸ்ட் 0th element 0, ஃபர்ஸ்ட் element வந்து 1, அண்ட் இப்போ வந்து செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்கும், அதாவது செகண்ட் இண்டெக்ஸ் எலிமெண்ட் வந்து 0 + 1 வந்து 2 ஆகிடும், அண்ட் தேர்ட் எலிமெண்ட் வந்து these two addition. ஸோ தேர்ட் எலிமெண்ட் வந்து 3 ஆகிடும், அண்ட் தென் 5 ஆகிடும், ரைட், அண்ட் தென் 8 ஆகிடும், அண்ட் தென் 13. ஸோ புரியுது நம்பர். ஸோ திஸ் இஸ் Fibonacci series, ரைட், சீக்வன்ஸ். அண்ட் just a second. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 வந்து 0, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1, அண்ட் தென் செகண்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ப்ராடக்ட் ஆஃப் த சமேஷன் ஆஃப் தீஸ் டூனா அடிஷன் ஆஃப் தீஸ் டூ. 0 + 1 என்னது 1, ஸோ 1, ரைட், அண்ட் 1 + 1 என்னது 2 நெக்ஸ்ட், அண்ட் தென் 2 + 1 வந்து என்னது 3, அண்ட் தென் த நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 + 3 வந்து 5. ஸோ இப்படி போகும். திஸ் இஸ் Fibonacci series. திஸ் இஸ் 8. ஸோ இப்படி போகும், ரைட். ஸோ திஸ் இஸ் Fibonacci series. So Fibonacci series என்னன்னு புரிஞ்ச நம்பர். So we are going to do dynamic programming on this Fibonacci series. So எப்பயுமே dynamic programming approach போறதுக்கு முன்னாடி you should solve a problem using recursion. So இந்த ஒரு Fibonacci sequenceக்கு நம்ம recursive first solve பண்ணிட்டு then we are going to do top down and then bottom up. So இந்த ரெண்டு approach பார்த்த அப்புறம் you can solve any problems. I can assure you that. ஏன்னா கான்செப்ட் ஒன்னே தான், பட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேற இருக்கலாம், பட் கான்செப்ட் வந்து சேம் தான், ரைட். So let's get into the code actually. So first வந்து நான் வந்து I'm going to do recursion, right. recursion பண்ண போறேன். So recursion என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்து int f னு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். f இங்க பாத்தீங்கன்னா I'm going to pass a parameter n is nothing but the number, right. It means that suppose நான் Fibonacci of 5 கேக்குறேன்னு வெச்சுக்கலாம், right. Fibonacci of 5 னா ஆன்சர் வந்து 5 னு வரும், because 0 0 1 2 3 4 5 Fibonacci of 5, அதாவது f of 5 என்னது 5 னு ஆன்சர் வரணும், அது f of 6 னா 8 னு ஆன்சர் வரணும். f of 6 வந்து பாத்தீங்கன்னா 8, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து டிஃபைன் பண்ண போறேன். ஸோ பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும், பேஸ் கண்டிஷன் நம்ம ரெக்கர்ஷன்ல பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும், இட்ஸ் வெரி சிம்பிள். பேஸ் கண்டிஷன் வந்து இந்த 2 கேசஸா இருக்கும். அதாவது f of 0 வந்து 0, f of 0 வந்து 0, f of 1 வந்து 1, ரைட். ஸோ வாட் ஐ கேன் சே இஸ் if n is equal to 0, return 0, right, return 0. And if n is equal to 1, I can say return 1, right. else another else வந்து டிஃபால்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்ன, டிஃபால்ட் கேஸ் என்னன்னு நான் சொன்னேன். டிஃபால்ட் கேஸ் வந்து these condition, இந்த கண்டிஷன், அதாவது f of n is equal to f of n minus 1 plus f of n minus 2, இதுதான் டிஃபால்ட் கண்டிஷன். ஸோ அதை அப்படியே டிஃபைன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஆஃப் n minus 1 plus function of n minus 2. ஸோ நம்ம ரெக்கர்ஷன் முடிச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ மெயின் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணலாம், int main. ஸோ int mainல பார்த்தீங்கன்னா பாசிங் n வந்து 6ன்னு வச்சுக்கலாம், ரைட். int n is equal to 6ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஆன்சர் வந்து ஆக்சுவலி 8ன்னு வரணும். ஸோ இப்போ cout function of n, ரைட். ஸோ திஸ் இஸ் ரெக்கர்ஷன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் ஆன்சர் கரெக்டாக வருதான்னு. ஸோ நம்ம ஆன்சர் ஆப்வியஸாக கரெக்டாக தான் வரும். இட்ஸ் கம்பைலிங், ரைட். ஸோ இந்த சேம் கோடை வச்சு we are going to memorize the solution, ரைட். இந்த சேம் கோடு. ஸோ பாருங்கள், இந்த இப்போ நம்ம என்ன ரெக்கர்ஷன் எழுதியிருக்கோமோ இதே கோடை வச்சு we are just going to add some new things. ஸோ அது வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் டாப் டவுன் அப்ரோச் ஆகிடும், ரைட். ஸோ கோட் கம்பைல் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் பிட் ஸ்லோ டுடே, ஐ டோன்ட் நோ வை.
யா ஸோ இப்போ கோட் கம்பைல் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஆல்ரைட், ஸோ நம்ம ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் வந்து இங்கே 18 வந்திருக்கு, ரைட்? 18 வந்திருக்கு. சப்போஸ் நான் வந்து இங்கே சப்போஸ் n = 7 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், 7 கொடுக்குறேன்னு. ஸோ 7 கொடுத்தா நம்ம ஆன்சர் என்ன வரணும்? 7 கொடுத்தா என்ன ஆன்சர் வரணும்? ஆக்சுவலி இங்கே பாருங்கள், ஆக்சுவலி 7 கொடுத்தா f of 5 plus f of 6, அதாவது ப்ரீவியஸ் 2 வேல்யூஸோட அடிஷன் வரணும். f of 5 plus f of 6, ரைட்? f of 6. ஸோ f of 5 என்னது? f of 5 is 5, ரைட்? f of 5 வந்து 5 இருக்குது. அண்ட் f of 6 என்னது? f of 6 வந்து 8 இருக்குது. ஸோ 5 plus 8 which is 13 நமக்கு ஆன்சர் வரணும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நம்ம ஆன்சர் வந்து 13 வருது. ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நம்ம ரெக்கார்ஷன் சொல்யூஷன் கரெக்டாக வருது, ரைட்? இதை வந்து நான் இப்போ மெமோரைஸ் பண்ண போகிறேன். ஸோ மெமோரைசேஷனோட கான்செப்ட் ஃபஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ மெமோரைசேஷன் கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள், ரைட்? ஸோ இப்போது மெமோரைசேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ யா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ரெக்கர்ஷன் ட்ரீ. ஓகே, திஸ் இஸ் த ரெக்கர்ஷன் ட்ரீ ஆஃப் f of 5. ஸோ இந்த f of 5னா ஃபங்க்ஷன் ஆஃப் 5. இது வந்து ஃபிபோனாக்கி சீரிஸோட ரெக்கர்ஷன் ட்ரீ. இது ரெக்கர்ஷன் ட்ரீ வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் கால் ஆஃப் 5 ஆகுது. ஃபங்க்ஷன் கால் 5 ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் காலிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் 4 அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 3. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 4 வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் காலிங் ஃபங்க்ஷன் ஆஃப் 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, வாட் யூ ஷுட் அப்சர்வ் இஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 5 கால் ஆகுது. ஃபங்க்ஷன் ஆஃப் 5 இஸ் காலிங் ஃபங்க்ஷன் ஆஃப் 4 அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 3, ரைட்? ஆனால் அட் த சேம் டைம் வந்து இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் ஆஃப் 5 வந்து இட் கால்டு ஃபங்க்ஷன் ஆஃப் 5, இட் கால்டு ஃபங்க்ஷன் ஆஃப் 3, ரைட்? ஃபங்க்ஷன் ஆஃப் கால் ஃபங்க்ஷன் ஆஃப் 3. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் 4மே இட்ஸ் காலிங் ஃபங்க்ஷன் ஆஃப் 3, ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் ஆஃப் 3 ஒரு தாட்டி நம்ம கால்குலேட் பண்ணி இந்த வேல்யூவை வந்து இஃப் யூ கேன் ஸ்டோர் திஸ் வேல்யூ இன் சம் கைண்ட் ஆஃப் அரே, தென் வி கேன் ரெடியூஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ரைட்? நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 3 வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டு ஐம் ஸ்டோரிங் ஹியர். ஸோ ஒரு அரேல ஸ்டோர் பண்ணிட்டேன்னா, இந்த அரேல இருக்கிற வேல்யூ வந்து நெக்ஸ்ட் டைம் ஃபங்க்ஷன் ஆஃப் 3 வரும்போது இந்த அரேல இருக்கிற சேம் வேல்யூ ஐ கேன் யூஸ், ரைட்? ஸோ இதுதான் வந்து மெமோரைசேஷனோட லாஜிக், ரைட்? திஸ் இஸ் த இன்ட்யூஷன் ஆஃப் மெமோரைசேஷன். ஸோ இந்த ரெக்கர்ஷன் ட்ரீலே பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி ஃபங்க்ஷன் ஆஃப் 3. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் 2 இருக்குது. f of 4 இஸ் காலிங் ஃபங்க்ஷன் ஆஃப் 2, ரைட்? ஃபங்க்ஷன் ஆஃப் 2. அதே மாதிரி f of 3லையும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் 2 கால் ஆகுது, ரைட்? ஸோ f of 2 ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வந்து ஒன் டைம் நான் கால்குலேட் பண்ணி இஃப் ஐ ஸ்டோர் தட் இன் அன் அரேல வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 2க்கு ஆன்சர் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிட்டேன்னா, ஐ கேன் யூஸ் த சேம் வேல்யூ. மறுபடியும் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 கால் ஆகும் போது ஐ கேன் யூஸ் த சேம் வேல்யூ. இந்த அரேல இருக்கிற ஃபங்க்ஷன் ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து நான் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் ஐ டோன்ட் நீட் டு கால் த ஃபங்க்ஷன் ஆஃப் 2 அகைன். ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வந்து மறுபடியும் நான் கால் பண்ண தேவையில்ல. புரியுது நம்புறேன். ஸோ பேசிக்கலி இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் 2னா த என்டையர் கோடு, ரைட்? ஃபங்க்ஷன் ஆஃப் 2னா த என்டையர் கோடு, அதாவது இந்த கோட் பாருங்க, இந்த என்டையர் எண்ட் ஆஃப் கோடு வந்து மறுபடியும் ரன் ஆகும்னா ஆப்வியஸ்லி வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். அண்ட் நம்ம ஃபிபோனாக்கி சீரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கர்சிவ் சொல்யூஷன் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 2n, ரைட்? இட்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் 2n, ரைட்? 2n ஆகுது டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இந்த 2n டைம் காம்ப்ளெக்சிட்டியை we are going to change this 2n டைம் காம்ப்ளெக்சிட்டி into order of n, ரைட்? யூசிங் மெமோரைசேஷன். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வாட் we are going to do is சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 5கே பார்க்கலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் 5க்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரே சைஸ் என்னவா இருக்கும்னா, இட் வில் பி n+1 பிகாஸ் நம்ம 0 இன்க்ளூட் பண்ணுறோம். 1 2 3 4 5 and 6. ஸோ நம்மளோட அரேயோட சைஸ் வந்து 6 இருக்குது, ரைட்? ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 5 கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் ஆஃப் 5 கால் ஆகி ஃபங்க்ஷன் ஆஃப் 4 கால் ஆகும், அப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் 3 கால் ஆகும். ஸோ இதெல்லாமே கால் ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கண்டிஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 1 அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 0. ஃபங்க்ஷன் ஆஃப் 0னா என்னது? 0 வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ we are going to store 0 in this array, ரைட்? அதாவது 0th பொசிஷனில் 0 ஸ்டோர் பண்ணுறோம். தென் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டோர் ஆகிடும். அண்ட் ரைட், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லெட்ஸ் சே ஃபங்க்ஷன் ஆஃப் 4 இங்கே கால் பண்ணுறோம், ரைட்? ஃபங்க்ஷன் ஆஃப் 4 கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் ஆஃப் 4 கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் ஆஃப் 3 அண்ட் தென் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 கால் ஆகுது, ரைட்? இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் 2 என்னது? ஃபங்க்ஷன் ஆஃப் 3 என்னது? ஃபங்க்ஷன் ஆஃப் 3 இஸ் நத்திங் பட் அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 1, ரைட்? பட் ஆனால் we don't have that in this array, right?
இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 2க்கு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் 2 இஸ் நத்திங் பட் 0 + 1. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 2ஓட ஆன்சர் என்னவா இருக்கும்? 1 ஸ்டோர் ஆகிடும், ரைட்? ஸோ இப்போ லெட்ஸ் சே இப்போ வந்து இந்த ரைட் சைடு வரும்னு வச்சுக்கலாம். ரைட் சைடு வரும்போது ரைட் சைடு இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் 3. ஃபங்க்ஷன் ஆஃப் 3 வரும்போது ஃபங்க்ஷன் ஆஃப் 2 அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 1 பார்ப்போம். ஃபங்க்ஷன் ஆஃப் 2 அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 1. ஃபங்க்ஷன் ஆஃப் 2 அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 1 வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அரேல ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ரைட்? அரேல நம்ம ஆல்ரெடி ப்ரீ கம்ப்யூட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஐம் கோயிங் டு யூஸ் த சேம் வேல்யூ. இந்த வேல்யூ எடுத்து நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் ஆஃப் 2 பதிலாக 1 போட்டுருவேன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 1க்கு பதிலாக இங்கே 1 போட்டுருவேன். ஸோ 1 + 1 ஆன்சர் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் 3க்கு வந்து 2 ஈஸியாக வந்துடும். நம்ம மறுபடியும் ஃபங்க்ஷன் கால் பண்ண தேவையில்லை, ரைட்? மறுபடியும் ஃபங்க்ஷன் கால் பண்ண தேவையில்லை. ஸோ புரியுது நம்புறேன். ஸோ லெட்ஸ் see the கோட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுக்கு கோட் பார்த்து தென் லெட்ஸ் மூவ் டு த பாட்டம் அப் அப்ரோச். ஸோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணலாம், we have to initialize a new array or any data structure. ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணணும், அதாவது எப்படி நீங்கள் டிசைட் பண்ணணும்னா you have to check for the number of changing parameters. ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலில் பாருங்கள், ஃபங்க்ஷன் காலில் வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் சேஞ்ச் ஆகுது. நான் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் லெட்ஸ் சே உங்களோட n வந்து 5ன்னு வச்சுக்கலாம், ரைட்? n = 5. n 5ஆக இருந்தாலும் n = 5, n = 5 and n is changing from 5 to 0, ரைட்? ஏன்னா இந்த ரெக்கர்சிவ் காலில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் n - 1 n - 2 பண்ணுறோம். ஸோ நம்ம பேஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ n வந்து 5 to 0 சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ். ஸோ எவ்வளோ சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ டைமென்ஷன் அரே நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும், ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் சேஞ்சிங் பேராமீட்டர் இருக்குது. ஸோ அதனால we have to initialize 1D array, ரைட்? ஸோ நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் வெக்டார் ஆஃப் இன்ட், அரே பேர் டிபின்னு வச்சுக்கிறேன், டைனமிக் ப்ரோக்ராமிங் அரே. அண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா n + 1 பிகாஸ் we also include the 0 1 2 3 4 5 வரும். அதனால டிபியோட சைஸ் வந்து n + 1. இனிஷியலாக நான் -1 டிக்ளேர் பண்ணுறேன் எல்லா வேல்யூஸும், ரைட்? அதாவது எல்லா வேல்யூஸுமே வந்து இனிஷியலாக -1 இருக்குது. இந்த அரேல எல்லா வேல்யூஸுமே -1 இருக்குது. -1 -1 ஸோ எல்லாமே -1 இருக்குது, ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா லெட்ஸ் பாஸ் த டிபி. ஸோ லெட்ஸ் பாஸ் த டிபி இந்த ஃபங்க்ஷன் கால் டிபி பாஸ் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் we are going to modify this டிபி. ஸோ இப்போ என்ன பண்ணணும், லெட்ஸ் மெமோரைசேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே ரிட்டர்ன் இருக்குது தெரியுமா? இந்த கடைசி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் யூ ஷுட் ஜஸ்ட் டைப் டிபி ஆஃப் n is equal to this. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்னா, பேசிக்கலி இந்த டிபி ஆஃப் அரேல ஸோ இந்த ரெக்கர்சிவ் காலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஷியலாக வந்து எல்லாமே -1 இருக்குது, ரைட்? எல்லாமே -1 இருக்குது இன்ஷியலாக, ரைட்? ஸோ இப்போ ரெக்கர்சிவ் கால் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம பேஸ் கண்டிஷன் இங்கே வந்துடும். பேஸ் கண்டிஷன் வந்து சம் பேஸ் கண்டிஷன் இங்கே வருவோம். அதாவது f(1) = 1 அண்ட் f(0) = 0. ஸோ அந்த பேஸ் கண்டிஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா we will store just a second. ஸோ அந்த பேஸ் கண்டிஷன் வரும்போது f(0) வந்து பார்த்தீங்கன்னா 0 ஸ்டோர் ஆகிடும், f(1) வந்து 1 ஸ்டோர் ஆகிடும், ரைட்? அண்ட் மிச்சம் எல்லாமே -1 இருக்கும். அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா f(2) ஃபங்க்ஷன் ஆஃப் 2 என்னது ஃபங்க்ஷன் கால் ஆஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா f(1) அண்ட் f(0). ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுவோம் வெதர் டிபி ஆஃப் n வந்து -1 இருக்கான்னு செக் பண்ணுவோம். வெதர் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு -1 செக் பண்ணுவோம். if this is not equal to -1, it means that நம்ம ஆல்ரெடி ப்ரீ கம்ப்யூட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம், ரைட்? ஆல்ரெடி ப்ரீ கம்ப்யூட் ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த டிபி ஆஃப் n வந்து -1 இருக்காது. ஆல்ரெடி ப்ரீ கம்ப்யூட் ஆனால் இந்த சேம் வேல்யூ, இந்த வேல்யூ நம்ம அப்படியே எடுத்துருப்போம், ரைட்? புரியுது நம்புறேன். ஸோ கோட் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இங்கே பாருங்க, இப்போ நான் என்ன செக் பண்ண போறேன்னா, I will check whether this is already pre-computed. dp of n is not equal to -1. அதாவது ப்ரீ கம்ப்யூட் ஆயிருந்துச்சுன்னா I will just return dp of n. அந்த dp of n நான் யூஸ் பண்ண போகிறேன், ரைட்? அதாவது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 0 and then 1 வந்து நம்ம வந்து ப்ரீ கம்ப்யூட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு -1. இங்கே பாருங்க, இந்த செல்லையும் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு -1. ஸோ -1 இல்லைன்னா we can just use this value from the dp array, ரைட்? ஸோ dp வந்து நான் இங்கேயும் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ dp and then dp அண்ட் ஃபங்க்ஷன்லேயும் dp பாஸ் பண்ணிடுறேன் இந்த சி அவுட்டில். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, லெட்ஸ் ரன் அண்ட் சி. ஸோ பாருங்க, நம்ம ஆன்சர் வந்து 13 வருது, which is actually right, பிகாஸ் நம்ம வந்து n வந்து 7 வச்சோம். n வந்து 7க்கு வந்து ஃபிபோனக்கி ஃபங்க்ஷன் ஆஃப் 7 வந்து பார்த்தீங்கன்னா 13. ஸோ ஆன்சர் இஸ் ரைட்.
right? So this is how you do memorization. This is top down approach. இதுக்கு பேர் top down approach, right? This is top down approach because நம்ம actually recursive function வந்து recursion நம்ம பண்ணிட்டு then we are actually storing all those recursion states into a array, right? Recursion நம்ம first recursive solution நம்ம build பண்ணோம். அதுக்கான அப்புறம் we are adding the DP. அதுக்கான அப்புறம் we are actually using an extra space. Extra space என்னது இதில் extra space வந்து பார்த்தீங்கன்னா இது, அதாவது this new DP. The new DP vector is the extra space. இந்த extra space யூஸ் பண்ணி we are storing the subproblem answer. Subproblem answer store பண்ணி then நம்ம main problem நம்ம கண்டுபிடிக்கிறோம். So this is top down approach, right? Next இப்போ bottom up approach பார்க்கலாம். So bottom up approach is quite different. ஏன்னா நம்ம bottom up approach நம்ம என்ன பண்ணுவோம்னா we are going to declare array first declare பண்ணிட்டு, right? So arrayயோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா let's say நம்ம function of 5க்கு நம்ம வந்து we are doing it for function of 5, right? 1 2 3 4 5 and then 6. So நம்மளோட அரேயோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா n+1 இருக்கும், n+1, ரைட்? பிகாஸ் we are including 0. ஸோ நம்ம பாட்டம் அப்பில் என்ன பண்ணுவோம்னா பேசிக்கலி நம்ம பேஸ் கண்டிஷன் இருக்குது தெரியுமா, இந்த பேஸ் கண்டிஷன். ஸோ இந்த டாப் டவுன் அப்ரோச்சில் நம்ம கிடைச்ச பேஸ் கண்டிஷன் இருக்குது தெரியுமா, இந்த பேஸ் கண்டிஷனை நம்ம வந்து அந்த அரேல அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவோம். அதாவது f(0) வந்து 0ன்னு ஸ்டோர் பண்ணிடுவோம், f(1) வந்து 1ன்னு ஸ்டோர் பண்ணிடுவோம் இனிஷியலாக. இங்கே பாருங்கள், f(0) வந்து நான் 0ன்னு இனிஷியலாக ஸ்டோர் பண்ணிடுறேன் அண்ட் f(1) வந்து 1ன்னு ஸ்டோர் பண்ணிடுறேன், ரைட்? 0 1 2 3 4 and then 5. ஸோ நான் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்ம பேஸ் கண்டிஷன்ஸை நம்ம அப்படியே அரேல ஸ்டோர் பண்ணிடுவோம், ரைட்? நம்மளோட டாப் டவுன் அப்ரோச்சோட பேஸ் கண்டிஷனை நம்ம வந்து அரேல அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவோம் பாட்டம் அப்பில், ரைட்? அண்ட் இந்த பேஸ் கண்டிஷன் அப்படியே ஸ்டோர் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ரெக்கர்சிவ் கால். இந்த ரெக்கர்சிவ் கால் நம்ம என்ன பண்ணலாம்னா what I can say is n-1 n-2 இருக்குது, கரெக்டா? ஸோ what I can say is இப்போ நெக்ஸ்ட் அதாவது இந்த 2லேருந்து 5 வரைக்கும் what I can say is dp of I is equal to dp of I minus 1, right? plus I minus 2. dp of I minus 2 நான் இப்படி சொல்லலாமா, ரைட்? பேசிக்கலி வந்து அந்த ரெக்கர்ஷனை தான் வந்து நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணுறேன், புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இப்போ வந்து dp of 2க்கு பார்க்கலாம். திஸ் ஆக்சுவலி dp அரே, இது வந்து dp அரே, இந்த அரேக்கு பேர் dp, ரைட்? ஸோ இந்த dp of 2க்கு பார்க்கலாம். dp of 2 என்னது, dp of 2 is nothing but dp of 1, அதாவது ப்ரீவியஸ் அண்ட் தென் அதுக்கு ப்ரீவியஸ். ஸோ இங்கே என்ன ஸ்டோர் ஆகும், இங்கே வந்து 1 ஸ்டோர் ஆகிடும். இப்போ dp of 3க்கு பார்க்கலாம். dp of 3 என்னது, dp of 3 is nothing but dp of 2 plus dp of 1, இங்கே 2 ஸ்டோர் ஆகிடும், ரைட்? இப்போ dp of 4 என்னது, dp of 4 is nothing but dp of 3 plus dp of 2. ஸோ இங்கே வந்து ரைட், கரெக்டாக தானே பண்ணுறோம், யா? ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி 3 ஸ்டோர் ஆகிடும், ஆல் ரைட்? ஸோ dp of 5 என்னது, dp of 5 is the dp of 4 plus dp of 3, இங்கே 5 ஸ்டோர் ஆகும், ரைட்? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு அப்படி ஸ்டோர் ஆகும். ஸோ திஸ் இஸ் how we actually do bottom up approach. ஸோ இப்போ கோட் பார்க்கலாம். ஸோ what I'm going to do is இதை வந்து அப்படியே delete பண்ணிடுறேன், ரைட்? இதை அப்படியே delete பண்ணிடுறேன். I'm going to delete everything. And so இதை வந்து this is for reference, okay? இந்த ரெக்கர்ஷனை அப்படியே ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி we are going to do. ஸோ நம்ம பேஸ் கண்டிஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே பாட்டம் அப்பில் வந்து we have to declare the array first. ஸோ அரே டிக்ளேர் பண்ணுறேன். அரேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா n+1, ஓகே? அரேயோட சைஸ் வந்து n+1. ஸோ dp n+1 அண்ட் எல்லாமே வந்து ஓகே, dp of n+1 எல்லாமே வந்து 0க்கு இனிஷியலைஸ் பண்ணலாம், ரைட்? 0க்கு இனிஷியலைஸ் பண்ணலாம், இல்லை இனிஷியலைஸ் பண்ணாமல் கூட போகலாம். there is no wrong in that. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பேஸ் கண்டிஷன் என்னது ரெக்கர்ஷனில் பேஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா n is equal to 0, if n is equal to 0 return 0, if n is equal to 1 return 1. ஸோ அதை அப்படியே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன், அந்த ஸ்டேட் அப்படியே ஸ்டோர் பண்ண போகிறேன். dp of 0 is equal to 0, dp of 1 is equal to 1, ரைட்? அப்படியே ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப் போகலாம். ஃபார் int ஆக்சுவலி dp of 0 1 நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபார் லூப் வந்து 2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி it goes till I is less than or equal to n, I++. இப்போ என்ன பண்ணலாம்னா let's say dp of I is equal to dp of I minus 1 plus dp of I minus 2. It's as simple as that. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன் பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் வந்து எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு, ஆன்சர் வந்து dp of n ஸ்டோர் ஆயிருக்கு, ரைட்? dp of n ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ we are going to return dp of n, see out dp of n, ஃபைன். ஸோ திஸ் பாட்டம் அப். ஸோ இதை delete பண்ணிடலாம், இந்த ஃபங்க்ஷன் அப்படியே delete பண்ணிடுறேன்.
ரைட். இந்த ரெக்கர்ஷன் delete பண்ணிடுறேன். ஸோ பாட்டம் அப் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பட் பாட்டம் அப் சொல்யூஷன் நீங்கள் யோசிக்கணும்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரெக்கர்ஷன் யோசிச்சாதான் யூ கேன் ஃபைண்ட் த டாப் டவுன் ஆஸ் வெல் அஸ் த பாட்டம் அப். பாருங்கள், நம்ம ஆன்சர் வந்து 13 வருது, which is right. So n is equal to 7, so answer is 13, right? And so let's try to print this dp of I. and dp array print பண்ண ட்ரை பண்ணலாம். so dp array print பண்ண என்ன எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாருங்க. for int I is equal to 0, I is less than dp dot size, right? நான் dp array அப்படியே print பண்றேன். cout dp of I. just a second. yeah, dp of I. so பாருங்க, என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டிபிக்குள்ள என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரைட். ஸோ பாருங்கள், நம்ம டிபி அரேல என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாருங்கள். டிபி அரேல வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபர்ஸ்ட் பேஸ் கண்டிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி நாமளே வந்து ஸ்டோர் பண்ணோம். அதாவது 0 டிபி ஆஃப் 0 = 0, டிபி ஆஃப் 1 வந்து 1 நம்ம ஸ்டோர் பண்ணோம். மிச்சதெல்லாமே அதே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிருக்கு பாருங்க. and we are finally returning this last element. last value நம்ம ரிட்டர்ன் பண்றோம். அதாவது 13 ஒரு நம்பர் ரிட்டர்ன் பண்றோம். so this is actually dynamic programming. so நம்ம ரெண்டு மெத்தடையும் பார்த்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டாப் டவுன், செகண்ட் மெத்தட் வந்து பாட்டம் அப். ரெண்டு மெத்தடையும் பார்த்தோம். and I have a challenge for you. so very simple challenge தான். so challenge என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஃபிபோனாக்கி சீரீஸ்க்கு வந்து we did the DP dynamic programming solution. நம்ம வந்து ஃபிபோனாக்கி சீரீஸ்க்கு நம்ம பண்ணோம். so the challenge is I'm asking you to do for factorial of a number, right? Factorial of a number ku I'm asking you to do a dynamic programming solution. so factorial of number enna factorial enna actually factorial of n is nothing but factorial of maths la ellarume padichirpeenga. factorial of n is nothing but n into factorial of n minus 1. factorial of n minus 1. so this is actually factorial. so in the factorial I want you to do top down as well as bottom up. so இது பண்ணிட்டு you can watch this video. so பாஸ் பண்ணுங்க, இந்த வீடியோ இங்கே பாஸ் பண்ணிட்டு try to memorize first, memorization solution first கொண்டு வாங்க, and then bottom up approach try பண்ணுங்க. so try பண்ணுங்க, pause this video and try. and நான் solution காமிக்கிறேன். solution பாருங்க. this is the solution. so factorial of a number recursion மட்டும் பாருங்க. factorial of a number என்ன condition? base case if n is equal to 0. அதாவது factorial of a number பாத்தீங்கன்னா f of 0 வந்து 1, right? f of 0 வந்து 1 and f of 1 வந்து 1, f of 1 1. so this is the base condition. so இதுதான் வந்து ஒரு base condition, right? so the base condition define பண்ணிட்டு what I'm doing is I'm just returning n into factorial of n minus 1. so memorization solution பாருங்க. memorization solution வந்து இது, அதாவது இங்க வந்து dp ன்னு ஒரு இது டிக்ளேர் பண்ணிருக்கேன். this for top down. இங்க வந்து top down நான் பண்ணிருக்கேன், right? top down க்கு இது, right? let me remove the comments and run the code. so just a second. ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு ரன் திஸ் கோட். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் டாப் டவுன் அப்ரோச், ரைட்? இது வந்து டாப் டவுன் அப்ரோச். டாப் டவுன் அப்ரோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபி அரே கிரியேட் பண்ணுறேன், விச் இஸ் ஆஃப் சைஸ் n+1. சேம் வந்து ஃபிபோனாக்கி சீரிஸ் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து லைக் இதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், ரைட்? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கோட். ஸோ நீங்களுமே இதே மாதிரி கோட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ பாருங்கள், ஆல்ரைட். ஸோ பாருங்கள், நம்ம ஆன்சர் வந்து 720 வருது. ஸோ நம்ம வந்து n = 6 பார்க்குறோம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 6 வந்து 720. ஸோ ஆன்சர் இஸ் ரைட். ஸோ இப்போ வந்து பாட்டம் அப் சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன், ரைட்? ஸோ பாட்டம் அப் சொல்யூஷன் பாருங்கள். பாட்டம் அப் சொல்யூஷன் வெரி சிம்பிள். நான் பேஸ் கண்டிஷன் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிடுறேன். அதாவது n = 0 and n = 1 வந்து ரிட்டர்ன் 1. ஸோ அதை அப்படியே நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன் டிபியில். அண்ட் தென் வந்து ஃபார் லூப் வந்து 2லேருந்து n வரைக்கும் நான் வந்து பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிள் ரெக்கர்ஷன். அதாவது dp of I is nothing but I star dp of I minus 1. dp of I minus 1 வந்து பார்த்தீங்கன்னா this is the previous factorial தான் dp of I minus 1 நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன். சேம் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்து நான் வந்து I வேரியபிளுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன், ரைட்? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஐ நோ திஸ் வீடியோ இஸ் குவைட் லென்த்தி, பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ ஆல்ரைட், ஸோ நம்ம ஆன்சர் பாருங்கள் 720 வருது, ரைட். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஹவு டு do dynamic programming. So first வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து we solved it using top down approach, செகண்ட் வந்து bottom up approach பார்த்தோம், ரெண்டு அப்ரோச்சும் பார்த்தோம். அண்ட் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு யூ கேன் செக் அவுட் ஆல் தீஸ் திங்ஸ். அதாவது இந்த பிளேலிஸ்ட் பாருங்கள், லைக் டைனமிக் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பிளேலிஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து யூ கேன் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ரெக்கர்ஷன் அண்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங் பெட்டர். பட் ஆனால் மெயின் கான்செப்ட் வந்து இதுதான், டாப் டவுன். அண்ட் டாப் டவுன் என்னது மெமோரைசேஷன், பாட்டம் அப்னா என்னது பாட்டம் அப் அப்ரோச் இஸ் ஆல்சோ கால்ட் டேபுலேஷன், ரைட். அண்ட் ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ஏதாச்சும் புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க, எஸ்பெஷலி டைனமிக் ப்ரோக்ராமிங், பிகாஸ் டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் குவைட் டிஃபிகல்ட் டாபிக் டு பி ஹானஸ்ட், ரைட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.